ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த விடிய காலையிலேயே தலையெல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பா. அப்ப வந்து அங்கிள் வந்து திட்டிட்டு இருக்காங்க, அம்மா அவ சின்ன குழந்தை தானே, அவளை போய் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. உடனே வந்து விதவையெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வந்து எனக்கு பாடம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க திட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் வந்து அங்க கொஞ்ச நேரத்திலேயே நிறைய விதவைகள்லாம் வந்திருப்பாங்க. இவங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க போல, ஏதோ ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல வந்து அந்த வில்லி பொம்பளை இருக்குல்ல, அந்த பொம்பளையும் வந்துருது. உடனே வந்து கங்காவ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. இங்க அப்படியே வந்து பாட்டி வந்து நல்லா அந்த மருமகளை பிடிச்சு நல்லா திட்டியிருப்பாங்க போல. அதனால அவங்க வந்து தன்னோட நாத்தனார்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கங்கா கேட்கிறா. அதாவது கிச்சன்ல வந்து நேத்து எல்லா பொருட்களும் விழுந்து இதா நாஸ்தியா இருக்கும்ல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே இந்த வீட்டு மருமக. நீ பொறுப்பா இருக்க மாட்டியா? அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாட்டி கேட்டிருக்கும் போல. இதனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இதுக்கு நடுவுல அங்கிளுக்கும் அவங்க மனைவிக்கு நடுவுலயுமே வந்து நிறைய மனஸ்தாபம் இருக்கும் போல. ஸோ 2 பேரும் ரொம்ப வந்து ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கங்காவும் பார்க்குறா. என்ன இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்ட்ட பேசுறா. அங்கிள் ப்ளீஸ் இப்படிலாம் நீங்க சண்டை போடாதீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இந்த பாரு, நீ வந்து சின்ன பொண்ணு. எங்களுக்குள்ள நீ வராத. புரியுதா? நீ சின்ன பொண்ணுன்னா சின்ன பொண்ணு மாதிரி இரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வேளை வந்து அங்கிளும் சரி, அப்புறம் பாட்டியும் சரி, எல்லாருமே வந்து அந்த கிச்சன்ல நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் எல்லாரும் வந்து இவங்க மேல கோவமா இருக்காங்க போல. ஸோ அதுக்கு காரணம் நான் தானே, அவங்க கிட்டே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி கிட்ட போயிட்டு சொல்றேன். அந்த மாதிரி பாட்டி நேத்து வந்து நடந்துச்சுல, இந்த பாருங்க பலகாரம், இது வந்து நான் திருடி திங்கத்துக்கு தான் போனேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் சாரதா அத்தைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனேயே வந்து சொன்னா, இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. இவளுக்கு நீங்க கடுமையான தண்டனையை கொடுங்க, அப்பதான் வந்து இவ திருந்துவா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல உடனே பாட்டி வந்து கிரிமினலா யோசிக்குது, இவளுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கிள்கிட்டையும் இதே விஷயத்த போய் சொல்லியிருப்பா போல. உடனே அவரு வந்து இவளோட கையை பிடிச்சிட்டு கிச்சனுக்கு கூட்டு போயிட்டு ஒரு டேபிள் மேல நின்று ஏறி இப்ப மேல இருக்கிற அந்த பலகாரத்தை எடுப்பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவளும் எடுக்க பாக்குறா. அவளுக்கு கை எட்ட மாட்டுது. பாத்தியா, நீ போய் தான் சொல்ற, உன்னோட இந்த சாதாத்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே நீ இப்பெல்லாம் பண்ற. இந்த மாதிரி பொய் சொல்றவங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. அப்புறம் வந்து கங்கா வந்து அழறா. அப்புறம் வந்து சாரதா இருக்காங்களா, அவங்க தான் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இங்க சாகரையும் கங்காவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை முத்தி போய் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து சண்டை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடுது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன்னால தான் வந்து இப்படி சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 2 பேருமே வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாரதா அத்தை இருக்காங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. ஐயோ பசங்களா, என்ன நீங்க எப்படி சண்டை போடுறீங்க? நீங்க 2 பேரும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு. கங்காக்காக நீ துணை இருப்ப, சாகருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கங்கா துணையா இருப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேருமே இது எல்லாத்தையுமே பாட்டி வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு காண்டாவது, இவங்க 2 பேரையும் எப்படியாவது சண்டை போட்டு பிரிக்கலாம்னு பார்த்தா இந்த சாரதா சும்மா விட மாட்டா போல. உடனே வந்து அவளும் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அப்புறம் வந்து அந்த விரதத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காலையில கங்கா எந்திரிச்சு, பாட்டி எந்திரிங்க, நீங்க தானே சொல்லுவீங்க கங்கை நதியில குளிக்க போகணும்னு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற பாட்டியை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா, வேலைக்கார அங்கிள் தூங்கிட்டு இருக்காரு, அங்கிள் சீக்கிரம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவரையும் எழுப்பி விட்டுட்டு அவ வந்து போறா. அந்த மாதிரி குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரா. அதோட எல்லா விதவைகள் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பூஜை வந்து நடக்குது. அங்க வந்து நம்மளோட கங்கா வந்து பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பார்க்குறா. இதுக்கு நடுவுல அந்த கிள்ளிக்கார பொம்பளையும் பூ கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வந்து அவ தலைமையில வைக்குது. அவளும் அந்த பசி மயக்கத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுது. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுற மாதிரி அப்படியே இருக்கா. இதை வந்து சாரதா பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவம் இந்த குழந்தைய போட்டு இவங்கெல்லாம் ஏன் தான் அப்படி பாடுபடுத்துறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி. அது மாதிரி சாகரும் வந்து இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமாங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த வில்லி பொம்பளை இருக்குல்ல, இவ பக்கத்துல வந்துட்டு நிறைய சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கங்காக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்க நல்லவங்க மாதிரி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்பதான் அது கிரிமினலா சொல்லுது, நீ என்ன நினைச்ச, இந்த சாப்பாடு நான் உனக்காக பாவப்பட்டு கொடுக்குறேன்னு நினைச்சியா? இது உனக்கானது கிடையாது. அங்க ஒரு பசுமாடு இருக்கு, அதுக்கு போயிட்டு இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் பொழுது சாயறதுக்குள்ள நீ போய் ஃபுல்லா கொடுத்துட்டு வரணும், அதுவும் நடந்து. இதுதான் உனக்கு நாங்க கொடுக்குற டாஸ்க், போய் பண்ணு
பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு போக உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளும் வேகமா ஓடி போறா. சாகரி இவளோட பின்னாடியே வரா ஹெல்ப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயில்ல வந்து போய் பார்த்தா அங்க வந்து ஒரு குட்டி பசுமாடு இருக்கு. உடனே அதுக்கு போயிட்டு எல்லா சப்பாத்தியும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது சாகர் என்ன பண்ணிடுறான், ஒரு சப்பாத்தியை எடுத்து ஒளிச்சுக்கிறான். இதை வந்து நம்ம கங்காக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. உடனே வந்து கங்கா கேட்கிறா. அவன் வந்து இல்ல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஓகே நான் கொடுத்தாச்சா சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு அங்க போய் சொல்றான், நான் என்னோட டாஸ்க்கை வந்து முடிச்சுட்டேன், நான் வந்து அந்த பசுமாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து இதுல 15 சப்பாத்தி வச்சிருந்தேன், கரெக்டா எல்லாத்தையும் கொடுத்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே சாகர் சொல்றான், இல்ல என் கையில ஒரு சப்பாத்தி இருக்கு, நான் வந்து இது கங்காக்காக எடுத்து வச்சேன், இது கங்காக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து கங்காக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. உடனே மறுபடியும் இதை போய் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தா தான் உன்னோட டாஸ்க், மறுபடியும் இதை போய் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவளும் வேகமா வந்து அப்படியே ஓடுறா. ஓடி ஓடி போய் கோயில்ல போய் பாக்குறா. அங்க அது மாடு காணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர்கிட்ட கேட்டா, இல்லம்மா அந்த மாடு வந்து எங்க போடுச்சுன்னு தெரியல போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவ எங்க பார்த்தாலும் தேடி அலையிறா. இன்னொன்னு பக்கம் பசி மயக்கம் வேற, அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே வந்து ஒரு இடத்துல அப்படியே மயங்கி போய் விழறா. இவ பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாரும் காசு போட்டுட்டு போறாங்க. அப்புறம் சாகர் வந்து இவளுக்கு இறக்கப்பட்டுட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வரா. அப்புறம் கங்காவை ஏத்திக்கிட்டு எங்க பார்த்தாலும் அந்த ஊரையே சுத்துறாங்க, எங்க வந்து அந்த மாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா அந்த மாடை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட கங்கா ஒரு வழியா அந்த மாட்டுக்கு வந்து அந்த சப்பாத்தியை வந்து கொடுத்துடுறா. அவளோட டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பரவாயில்ல இவ பண்ணிட்டாளேங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் சாரதா அம்மா தான், பரவாயில்லம்மா நீ வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்ட, நீ கிரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. சரி நீ கொஞ்சோண்டு தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவ சொல்றா, இல்ல பாட்டி சொல்லியிருக்காங்க நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு எது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. அதோட எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட வந்து மயக்கமான நிலைமையில அப்பயும் அவளுக்கு தண்ணி கொடுக்க போனா அவ அப்பயும் வேணாங்கிறா. அதோட வந்து அந்த விதவைகள் எல்லாரும் போயிடுறாங்க கோச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிடுது. இவ பாவம், இவளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, இவ வந்து நம்ம சொன்னது எல்லாத்தையுமே கேட்கிறாளே, நம்ம சொன்னோங்கிற ஒரே காரணத்துக்காக பச்சை தண்ணி கூட குடுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து பாவமா அவளை பார்த்துட்டு இருக்கு. அதோட வந்து இங்க சாகர் வந்து அவனோட அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு கங்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகுது. அந்த விரதத்தை முடிக்க வேண்டிய நாளும் வந்துடுது. நம்மளோட கங்காவும் அழகா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு விரதத்தை முடிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வில்லிக்காரியே குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த வில்லிக்காரிக்கு செமையா கோவம் வருது. என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்க, உன் தட்டுல வந்து சாப்பாடு இல்லையா அப்படி இப்படின்னு பேச உடனே கங்காவும் வாய்க்கு வாய் பேசுறா. உடனே இதை பார்த்த பாட்டிக்காரங்களுக்கு கோவம் வருது. என்ன பெரியவங்கள்ட்ட இப்படிதான் ஏத்தி பேசுறதா, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அவங்க விரதத்தை முடிச்சுட்டு நம்மளோட கங்காவும் சாப்பிடுறா. அப்ப வந்து இதை பார்த்து சாகர் வந்து அவளுக்கு அவ்வளவு சாப்பாடை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. கங்கா நல்லா சாப்பிடு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாக்குற பாட்டிக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இவங்க 2 பேரும் ஒரு நட்பை பார்த்து. சோ இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்தி